இந்த நாளிலும் சற்று நேரம் தியானம் செய்யும்படிக்கு தேர்வு செய்யப்பட்ட வேத வாக்கியம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே 1 முதல் 4 வரையிலான வசனங்களை இன்றைக்கு ராத்திரியில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அல்லது படிக்க போகிறோம். எல்லாரும் இணைந்து வாசியுங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பதாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. தேங்க்யூ. இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் மிகவும் பிரதானமாய் அநேக முறை இந்த வேத வாக்கியங்களை நாம் படித்திருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். பல முறை வேத வசனங்களை நாம் கற்றிருக்கிறோம். அநேக தேவ மனிதர்கள் வேத வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறார். பல முறை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேசத்தில் கர்த்தருடைய வசனங்களை மிக அழகாய் இவ்வித வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் பிரதிபலிக்க பண்ணியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்பம் முதலான வசனங்கள் அடிப்படையாக மிக முக்கியமான 2 காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறது எது? 3ஆம் வாக்கியம் சொல்லுகிறது இது நன்மையும் அல்லது நல்லது. 2, இது தேவன் விரும்பத்தக்கது. அழகா அவர் சொல்லுகிறார். 1, இது நல்லது, இது நன்மை, நல்லது. வேதாகமத்தில் எவைகள் நல்லது என்று படிக்கும் பொழுது மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அப்ப இணைந்திருப்பது நல்லது, இணைந்திருப்பது நல்லது. 6 ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இருந்தே பரிசுத்த வேதாகமம் எவைகளை நல்லது என்று சொல்லுகிறது என்று படித்தால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இந்த இடத்தில் தேவனுடைய பார்வையில் நன்மையும் த குட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது தேவன் நல்லது என்று சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில் நல்லது. 2, தேவனுடைய பார்வையில் நன்மையானது, நல்லது, நன்மையானது. 4வது வசனத்திலே கடைசியில் அவர் சொல்லுகிறார் இது சித்தமானது. 1 நல்லது, நன்மையானது, 2 பிரியமானது, 3 இது அவருக்கு சித்தமானது. எதை தெய்வம் நன்மையானதென்றும் பிரியமானதென்றும் சொல்லுகிறார்? எதை தெய்வம் தனக்கு சித்தமானதென்று சொல்லுகிறார்? இன்றைக்கு இரவு நேரத்தில் சுருக்கமாய் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, இவைகளுக்கு பின் மறைந்திருக்கின்ற சில தேவ வசனங்களை அல்லது நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டும். இங்கே அவர் சொல்லுகிறார் எது நன்மையும் எது பிரியமாய் இருக்கிறது. 1வது வசனத்தை ஒருவர் எனக்காக வாசிக்கலாம். நான் பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் 1 விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும்
ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா. இந்த இடத்தில் நம்ம சாதாரணமாக ஜெபம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுகிறோம். நான் ஜெபிக்க போகிறேன், பிரதர் ஒன்று ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஒன்று ஜெபம் பண்ணுங்க. ஆனா இந்த இடத்திலே 4 வகையான தேவனோடு தொடர்பு கொள்ளத்தக்க 4 விதமான காரியங்களை சொல்லுகிறார். 1 விண்ணப்பங்கள், 2 ஜெபங்கள், 3 வேண்டுதல்கள், 4 ஸ்தோத்திரங்கள். அப்படின்னா நம்ம சாதாரணமா ஜெபம்னு எதை சொல்றோமோ அதை 4ஆ பிரிக்கிறார் பாரு. விண்ணப்பங்கள் வேற, ஜெபங்கள் வேற, வேண்டுதல்கள் வேற, ஸ்தோத்திரங்கள் வேற. ஆனா இந்த 4ஐயும் சேர்த்து நம்ம சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம எந்திரிச்சு வேறுவோம். ஆனா இந்த 4 காரியங்களையும் 4 விதமாய் அனுபவித்து ஜெபித்தவர், தேவனோடுள்ள உறவில் இருந்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இதை சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. எப்பொழுதாகிலும் ஜெப முகாம்கள் நமக்கு கிடைக்குமானால் இந்த 4 காரியங்களை அனுபவ ரீதியாய் அறிந்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிறார், எது நன்மை, எது தேவன் விரும்பத்தக்க ஒன்று விண்ணப்பம் செய்வது நன்மையும் தேவனுக்கு பிரியமுமானது, வேண்டுதல் செய்வது நன்மையும் அவருக்கு பிரியமுமானது, ஜெபம் செய்வது அந்நன்மையும் அவருக்கு பிரியமுமானது, ஸ்தோத்திரம் செய்வது நன்மையும் அவருக்கு பிரியமுமானது. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய கிருபாசனம் சபைகளை பொறுத்த மட்டில் அதிகமாக என்ன செய்வாங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு சபை. டிபிஎம் சபைகளை பார்ப்பீங்கன்னா அவங்க காலையிலே எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. அது அவங்க ஸ்தோத்திரங்கள் கொஞ்சம் கூட ஆழமாய் இருக்கும். பல மணி நேரங்கள் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பிள்ளை கொஞ்சம் கஞ்சத்தனமா இருப்போம். எல்லாரும் சோதரிப்போம் அப்படின்னா பாஸ்டர் நிறுத்துறதுக்கு முன்னாலே நம்ம நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துருவோம். எல்லாரும் கத்தரை சோதரிப்போம்னு சொன்னோடனே சோதராம் சோதராம் சோதரம் அப்படி ஒரு 1/4 டஜன் போதும் அப்படி நம்மளா முடிவு பண்ணிடுவோம். ஆனால் அந்த சபைகளில் அப்படி இல்லை. நான் டிபிஎம் சபையில் வளர்ந்தவன். அப்போ அந்த சபைகளில் எல்லாம் ஒரு காரியத்துக்காக சோதரம் பண்ண சில பாஸ்டர், பிரதர் பாஸ்டர் எல்லாம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் சோதராம் 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 நான் போயிட்டே இருக்கும். எதுக்கு பண்றோங்கிறது 2வது. பாஸ்டர் சொல்லிட்டார், முடிக்கிறது வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இது தேவனுக்கு ஒரு பெரிய பிரியமான ஒரு காரியம். ஸ்தோத்திரம் சொல்லுதலே தகும் என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அதெல்லாம் நம்முடைய செய்தி. 4வது வசனத்தை அவர் படிக்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நன்மை என்று சொன்ன பைபிள், பிரியம் என்று சொன்ன பைபிள் இப்ப இன்னொரு வார்த்தையை நமக்கு முன் வைக்கிறது. இது தேவனுக்கு சித்தம். இது தேவனுக்கு, ஆமா, முதலாவது அது நமக்கு நன்மை, ஜெபிப்பது நமக்கு நன்மை. 2 அது அவர் விரும்புகிற ஒன்று, அது பிரியம், அது பிரியம். இப்ப சொல்லுகிறார் இது அவருக்கு சித்தம். இது மாற்றக்கூடியதல்ல, இது சித்தம். தேவனுடைய சித்தம் என்ன? பைபிள்ல நம்ம வாசிக்கும் பொழுது தாராளமா படிக்கலாம், ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படி. ஆனா இந்த இடத்துல எல்லா மனுஷரும் ரட்சிப்பு அடைவதும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் ஒன்று. இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கலாம், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கவனிக்கிற எல்லா பிள்ளைகளுமாய் இருக்கலாம். தேசத்திலே மனிதனாய் பிறக்கிற எல்லா மனுஷனின் மேல் உள்ள தேவனுடைய திட்டம் அல்லது சித்தம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவினால் என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். இன்னைக்கு நம்ம சபைகளில் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இதுல 2 காரியங்களில் ஒரு காரியம் தெளிவா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்.
இந்த பகுதியில் மிஷனரி ஸ்தாபனங்கள் ரொம்ப கவனமா இருக்கு. சபைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கிறார். போதகர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதில் ரொம்ப கவனமா இருக்கிறார். ஆனா ரெண்டாவது காரியம் என்ன? ஆமென், சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த விஷயத்துல சபைகள் எல்லாம் இப்ப வர 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 பின்தங்கி போய் காணப்படுது. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க சபைகளில் எப்படின்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தை பொறுத்த மட்டில் பொதுவாகவே மனுக்குலத்தை எடுத்துக்கொள்வோமானால் எல்லாருமே சோ பிஸி, எல்லாருமே பிஸியா இருக்கிறாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாருமே ரொம்ப பிஸி. சில நேரங்களில் பாஸ்டர் சொல்லுவார்களே, என்ன நீ சர்ச்சுக்கு வர காணும் அப்படின்னு கேட்ட, பாஸ்டர் ஒரு நிமிஷம் கூட எனக்கு இல்லை பாஸ்டர், ஐம் சோ பிஸி அப்படின்பா. இன்னைக்கு அவ்வளோ வேகம். முன்னாடி எல்லாம் தோத்திர செவ்வாய்க்கிழமை ஒரு ஜபம் இருக்கும், வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உபவாச கூட்டம் இருக்கும், இதுக்கு மேல ராத்திரி காத்திருப்பு கூட்டம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஆராதனை. பரிசுத்த ஆராதனை எல்லாம் காலையில ஒரு 9 மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இயேசுநாதரே வந்து முடிச்சாதான் உண்டு. விடுறா பிள்ளைகள் போட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். இன்னைக்கு அப்படி இல்லை. நீர் முடிச்சான்னா முடிக்காம என்ன தோத்தர் வந்து உட்கார்ந்த உடனே யோசிச்சிருவா எப்ப முடிப்பார் இவ அப்படின்னு கேட்டுட்டு தான் அப்புறம் தோத்தர் கூட்டமே ஆரம்பிக்கும். நீங்க ஒண்ணு வேணாம், ஒரு இன்னும் 25-30 வருஷங்களுக்கு முன்னாடி கன்வென்ஷன்ல நோட்டீஸ் அடிச்சதுக்கும் இப்ப நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்க. அப்போ நோட்டீஸ் அடிக்கிறப்ப 6 மணி முதல் அப்படின்னு தான் இருக்கும். இப்ப அப்படி இல்லை, 6 முதல் 9 வரைன்னு இருக்கும். நீங்க எல்லாம் இங்க தானே இருக்குதியா? முன்னாடி தொடக்கிற நேரம் மட்டும்தான் இருக்கும், முடிக்கிற நேரம் கிடையாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. முடிக்கிற நேரத்தை பார்த்துட்டு தான் நம்ம தொடங்குற நேரத்தை என்ன செய்வோம் பார்ப்போம். எப்ப போறோங்கிறது பிரச்சனை இல்லை, எப்ப கிளம்புறோங்கிறது தான் பிரச்சனை. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏன் இன்றைய சமுதாயம் ரட்சிப்பு என்கிற நிலைக்கு வந்துருது? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள், திருச்சபை என்று சொல்கிற மேன்மையான ஒரு அனுபவத்துக்குள்ள வருகிறார்கள். ஆனால் 2ஆம் நிலை என்று சொல்லுகிற சத்தியத்தை அறிகிற அறிவு சபைகளில் வர 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 குறைந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. கடந்த ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை போன வெள்ளிக்கிழமை இரவில் ஒரு கன்வென்ஷனுக்கு பிரசங்கிக்க சென்றிருந்த பொழுது எனக்கு முன்னே தலைவர் உரையாற்றின அன்பான ஒரு போதகர் ஒரு வார்த்தை சொன்னார். ரியலி சொல்றேன், என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம், என்ன ரொம்ப சிந்திக்க வைத்த ஒரு காரியம். எழுப்புதல் என்ற பெயரிலும் ஆராதனை என்ற பெயரிலும் வேத வசனங்கள் சபைகளில் குறைந்து கொண்டிருக்கின்ற காலங்களில் அப்படின்னு ஒரு காலத்துல பிரசங்கிக்க விடாதபடி சாத்தான் தடையா இருந்தான். ஒரு காலத்துல பிரசங்கிக்க விடாதபடி வசனங்களை கேட்க கூடாதபடி சாத்தான் நேரடியா பிளாக் பண்ணா அல்லது தடை பண்ணினா. இன்னைக்கு அவன் எடுத்த ஒரு தந்திரம், பரவசப்படுத்தும் ஆராதனைகள் தேவ செய்திகளுக்கான நேரத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆம் என்று சொல்கிறவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். உங்களுக்கு புரியல, புரிஞ்சிருந்தா கை தூக்கி அல்லேலூயா சொல்லி இருப்பிய. மறுபடியும் இதை சொல்லுவேன். உங்களுக்கு எப்ப மனுஷலாகுதோ அது வரைக்கும் சொல்லு. உங்களுக்கு எப்ப மனுஷலாகுதுன்னு எனக்கு எப்படி தெரியும் தெரியுமா? நீங்க தலைக்கு மேல கை தூக்கி அல்லேலூயா சொல்லும் போது. கொண்டு வந்த எல்லாம் பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு அவசியம் ஒண்ணும் இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி பிரசங்கம் பண்ணணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இன்னும் கை தூக்குவியா? இல்ல நீ என்ன சின்னதே ஜல்லி ஜல்லி நிப்பாருன்னு காரியம் பிடி கிடச்சு. நீங்க நல்லா கவனிங்க. ஆராதனை என்ற பெயரிலும் எழுப்புதல் என்ற பெயரிலும் வேத வசனங்கள் குறைந்து கொண்டிருக்கும் காலம் இது. அதான் பைபிள் சொல்லுது, வசனம் கேட்க கூடாதபடி ஒரு பஞ்சகாலத்தை சபை சந்திக்கும். நம்ம என்ன நினைச்சோம்? சாத்தான் சுவிசேஷம் பிரசங்கிக்க தடை பண்றான். இப்ப எல்லாம் கன்வென்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷனே தர்றதில்லை. கன்வென்ஷன் நடத்துற இடத்துல எல்லாம் தர்ணா போடுறாங்க.
கன்வென்ஷன் நடத்தினா பேயா நிக்கிறான். இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப பிசாசு வெளியில வேலை செய்யறதே இல்லை. இப்ப எல்லாம் அவன் டியூட்டி பலிபீடத்துல தான் நடக்கு. அவன் எடுக்கிற முயற்சி என்ன? ஆராதனையில பரவசப்படுத்தும் ஆராதனையை கிளப்பி விட்டுரு. அப்ப ஆராதனையில பரவசப்பட்டுட்டோம்னா பாடிட்டே இருப்பான், பிரசங்கம் குறைஞ்சு. அதுக்கு இப்ப புதுசா ஒரு பேரை போட்டிருக்காங்க. என்னது? பயங்கர எழுப்புதலா இருந்துச்சுல்ல, பயங்கர எழுப்புதலா இருந்துச்சுல்ல. அப்ப நல்லா கவனிக்கணும். முன்னால பிசாசு கருப்பும் கருப்பும் போட்டுக்கிட்டே வந்தான். இப்ப அப்படி பியூர் வெயிட்ல தான் வந்து நிற்கான். முன்னால ஆமை தோத்திரம் பேசக்கூடாதபடிக்கு நேரடியா தடுத்தவன் இப்ப அந்த டைமை இன்னொன்னுக்கு யூஸ் பண்ண வைக்கலாம். ஆமை பரவசப்படுத்தும் ஆராதனைகள். அதுக்குன்னு சொல்லி ஆராதனை வேண்டாம்னு சொல்லல, ஆராதனை வேண்டாம்னு சொல்லல, பாடல் வேண்டாம்னு சொல்லல. இவை ஒன்றும் சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு தடை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி வரலேலூயா, அல்லேலூயா. வெரி குட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நான் கை சரியதா தூக்கலைன்னா பாஸ்டர் என்ன புரிஞ்சுப்பார்? அவங்களுக்கு புரியல போல, அதனால ஒரு வாட்டி கூட பேசுவோம். அதுதான் கணக்கு. நீங்க அல்லேலூயா சொல்றது அதுக்கு அல்ல, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. ஆனா கை உயர்த்துவது அதுல இணைந்து கொள்வதற்கு. ஆனா நாங்க அது ஒரு அடையாளமா வச்சிருக்கோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு புரிஞ்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு. நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டிருக்கணும். இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அல்லது இந்த தேசத்திலே நேரலையின் மூலமாய் அல்லது ஒலிபெருக்கியின் மூலமாய் வசனத்தை கேட்கிறவர்கள் அன்பர்கள் எவராய் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, இங்க ஒருவேளை நினைக்கலாம், என்ன இவங்க அடிக்கடி கன்வென்ஷனை போட்டு தோத்தர் அவங்க மட்டும் கேட்டா போதாதா? நாங்களும் கேட்கறதுக்கு விரும்பியா கேட்டோம். அவங்க மட்டும் வருகிற ஆட்களை உள்ளேயே வச்சு வசனத்தை சொல்லி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சில சொல்லுவாங்கல்ல. ஆனா ஏன் இந்த ஒலிபெருக்கி நம்முடைய பிரதேசத்தில் எல்லாம் இடப்படுகிறது? பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, எல்லா மனுஷருக்கும். அந்த வார்த்தையை சொல்லுங்க, எல்லா மனுஷருக்கும். இது சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இது சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல. இந்த சத்திய சுவிசேஷமானது திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இது தாயின் கருவறையில் பிறந்த எல்லா மனுஷருக்கும் உரியது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப அந்த எல்லா மனுஷரும் என்ற வார்த்தை எங்கு வந்து விடுகிறது? சகல ஜாதிகளிலும். அந்த இனி அந்த 2ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை ஒண்ணு பாருங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது, பேதர் ஒரு முறை கொர்நேலியுனுடைய வீட்டில் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவா, நம்முடைய தெய்வம் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப ரட்சிப்பு எல்லா மனிதனுக்கும் உண்டாக வேண்டும். இந்த ரட்சிப்பு எல்லா மனிதரிலும் உண்டாக வேண்டும். அதுபோலவே சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லாருக்கும் உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய சபைகளில் தோத்திரம் தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, பிள்ளைகளுக்கு சத்தியம் போதிக்கப்படுவதில் கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா அரசாங்கம் என்ன செய்கிறது? சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் தான் எக்ஸ்ட்ராவான எக்ஸாம்ஸ் எல்லாம் போடுறாங்க. இது சாசனுடைய ஒரு பெரிய தந்திரம். ஏன்னா பிள்ளைகள் அன்னைக்கு தான் வேதத்தை என்ன செய்கிறாங்க? கற்றுக்கொள்கிறார். அன்னைக்கு தான் கொஞ்சம் சண்டே ஸ்கூல்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கு தான் வேத வசனங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அந்த வசன அறிவு பிள்ளைகளுக்கு வந்துவிட்டால் பிள்ளைகள் பகுத்தறிவுள்ளவர்களாய் மாறிவிடுவார்கள். பிள்ளைகள் வஸ்திரம் தரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்க, மறுபடியும் மனிதன் கலாச்சாரம் என்று சொல்கிற பேரில்
கோமணத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கிறான். வர வர வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? அளவு குறைந்து கொண்டிருக்கிறது. தயவாக உங்கள் சபைகளில் இல்லை. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆனால் வர 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 தோத்திர சபைகள் சத்தியத்தின் அறிவு பிள்ளைகளுக்கு குறைவதனால் உலகத்தின் அறிவு அதிகரிக்கிறது, வசனத்தின் அறிவு குறைந்து கொண்டே இருக்கிறது. இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேனே, நமக்கு காலையில திங்கட்கிழமையில நம்முடைய பிள்ளைகள் ஏறத்தாழ 7 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிறான். செவ்வாய்க்கிழமையில 7 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கிறான். புதன்கிழமை 7 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்கலாம். கடைசியில நான் உங்களுக்கு சொல்லுவேன், கூட்டி சொல்லணும். வியாழக்கிழமை 7 மணி நேரம், வெள்ளிக்கிழமை 7 மணி நேரம், 7×5 யேசுவின் ரத்தம் ஜெயம் 35 மணி நேரம். ஆனா நம்ம சபையில சண்டே ஸ்கூல் எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். அப்ப எந்த அறிவு கூட இருக்கும்? 7 மணி நேரம் பள்ளிக்கூடத்திலே 35 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் நேரம் செலவழிக்கப்படுகிறது. 1 மணி நேரம் சண்டே ஸ்கூலில் நேரம் செலவழிக்கப்படுகிறது. அப்படியானால் இந்த வேதம் எடுத்து ஆராதிக்கிற கிறிஸ்தவனுக்குள் எந்த அறிவு அதிகமாய் இருக்கும்? அதுதான் பிரச்சனை. அதனாலதான் மோசேக்கு தேவன் சொல்லும் பொழுது, அல்லது மோசேயின் மூலமாய் சொல்லும் பொழுது, இந்த குறைவு வராதிருக்கும்படி, இந்த குறைவு வராதிருக்கும்படி நான் ஒரு சபை போதகன். நம்முடைய பிள்ளைகளை இந்த காலங்களில் நிலைநிறுத்திக் கொள்ள, ஒழுக்கத்தில் உருவாக்க, சத்தியத்தில் உருவாக்க, தேவ கிருபையில் உருவாக்குவதற்கு ரொம்ப பிரயாசப்படுகிற ஒரு காலம். நான் இன்றைக்கு மாலை பொழுதிலே ஒரு அன்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னேன், ஏறத்தாழ 28 வருஷமாய் சபை போதகராக இருக்கிறேன். இந்த 28 வருஷத்துல இந்த தலைமுறையை போல இப்பொழுது நான் இந்த கொரோனாவுக்கு பிறகு நம்ம சந்திக்கிற பிள்ளைகளை மாதிரி ரொம்ப பிரயாசப்பட்ட ஜெனரேஷன் கிடையாது. ஆமா, பிரயாசப்பட்ட ஜெனரேஷன் கிடையாது. எல்லாமே என்ன ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கறான். இந்த மாதிரி இல்லை. இவங்களெல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு அவன் ஹேண்டில் பண்றது. கிருபையா தோத்தர் 600க்கு அதிகமான ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை கொண்ட ஒரு சின்ன சபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த ஜெனரேஷனை நடத்துவதற்கு ரொம்ப பிரயாசப்பட வேண்டி இருக்குப்பா. அதனாலதான் பரிசுத்த ஆவியை நான் செல்லுகிற இடமெல்லாம் வேதத்தை சரியாக என் பிள்ளைகளுக்கு முன் வைக்க நான் பிரயாசப்படுவேன். ஏறத்தாழ பள்ளிக்கூடத்திலே மட்டும் 35 மணி நேரம் அவன் படிக்கிறான். பிளஸ் அவன் டியூஷன் போகிற, அதற்கு மேலே தனித்து படிக்கிறான். சரி இருக்கட்டுமே, ஒரே ஒரு மணி நேரம் மட்டுமே, 168 மணி நேரம் ஒரு வாரத்தில் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும்தான் இந்த வேதத்தை அந்த பிள்ளை கற்றுக்கொள்கிறான், மனப்பாடம் பண்ணுகிறான். இதே நிலை தொடரும் பொழுது இனி நம்முடைய தலைமுறைகளுக்கு உலக அறிவு அதிகமாய் இருக்கும், தேவ அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு குறைவாகவே காணப்படும். அதனாலதான் மோசேயின் மூலமாய் சொல்லிக் கொடுக்கிறார்ல, தோத்திரம் கொஞ்சம் சபைக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் பேசுறார். அப்புறம் நம்ம சரியான பாதையில தான் நான் முடிப்பேன். ஆனா உங்களுக்கு ரொம்ப மெமரி பவர் லாஸ். கேட்டீங்களா? அது தெரியுமா உங்களுக்கு? இதை ஏன் சொல்லி இருப்பேன்னு நினைக்கிறிய? மணியை பாருங்க, இருக்க பாரு, கண்ணை உருட்டி உருட்டி. உபாகமத்தின் புஸ்தகத்தை எடுங்க, 6ஆம் அதிகாரம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ம் 7ம் வசனங்கள், 6ஆம் அதிகாரம் 6ம் 7ம் வசனங்கள். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இது யாருக்கு பாருமா? இது யாருக்குரியது? இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேருக்கும் உரியது. இதை நான் பொறுப்பாய் சொல்லுகிறேன். அத்தனை பெற்றவர்களுக்கும் தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது அப்படின்ட்டு அடுத்தவர் சொல்லுகிறார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு, நீ அவைகளை. அப்ப யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? பெற்றவர்களுக்கு சொல்லப்படுகிறது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கர்த்தாய் போதித்து. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், சண்டே ஸ்கூல்ல பிள்ளைகள் 1 மணி நேரம் தான் படிக்குது. அப்ப இந்த பொறுப்பை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? பிள்ளைகளே, 35 மணி நேரங்கள் ஒரு வாரத்தில்
35 மணி நேரங்கள் பிள்ளை உலகத்திற்கு அடுத்தவைகளை படிக்கிறது. ஒரே ஒரு மணி நேரம் தான் ஆத்துமாவுக்கு அடுத்ததை படிக்கிறது. 35 மணி நேரம் யாருக்கு? 70 வருஷங்களில் மறந்து போகிற ஒரு உலக அறிவுக்காக படிக்கிறது. நித்திய காலத்திற்கு பயன்படுகிற வேத வசனத்தை எவ்வளவு நேரமா படிக்கிறாங்க? வீக்லி 1 hour மட்டும்தான். அப்ப இப்ப ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒண்ணு பண்ணு. இப்போ உன் பிள்ளைக்கு நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் அப்படியம்மா, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற பொழுதும் வழியில் நடக்கும் பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற போதும், ஆமென் ஆமென், என்னம்மா உட்கார்ந்திருக்கும் பொழுதும் வழியில் நடக்கும் பொழுதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. எதை குறித்து பேசணும்? வார்த்தைகள். தேவனுடைய ஆமென். எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும். அப்ப எதை குறித்து? தேவன் நமக்கு கொடுத்த வசனங்கள், தேவன் நமக்கு கொடுத்த தேவ வார்த்தை, தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனங்களை குறித்து என்ன செய்யணும்? பேசணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஞாயிறு வெள்ளி ஆசிரியர்களுக்கு தேவன் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். 1 மணி நேரம் நம்ம படிச்சு கொடுக்கிறோம். பட் அது நமக்கு போதவில்லை. நம்முடைய பிள்ளைகளுக்கு அது போதுமானதா இல்லை. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? அம்மை பெற்றவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுகிறோம். எப்பெல்லாம் நம்ம நடக்கும் பொழுது பேசணுமா, படுத்திருக்கும் பொழுது பேசணுமா, உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசணுமா? அப்போ அவைகளை குறித்தே பேசணும். அப்போ ஒரு பெற்றவர்களுடைய வாயில் எதுக்கடுத்தவைகள் அதிகமா வரணுமா? சத்தியத்திற்கு அடுத்தவைகள் தான் அதிகமா வரணுமா? இப்ப தேவன் எனக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கல்லூரி படிக்கிறார்கள். என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று, உன் பிள்ளைகளோடு நீ நேரத்தை செலவிடும் பொழுது ஆமென், அவர்களுக்கு சத்தியத்திற்கடுத்த காரியங்களை குறித்து நீ பேசணும். அல்லேலூயா. இப்ப பிள்ளைகள் நினைக்கிறாங்க, ஏற்கனவே சிலருக்கு உபதேசம் கேட்டு 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 அம்மை தோத்திரம் எழும்பி நடக்க முடியாத, ஜீரணமாகாத கண்டிஷன்ல போகுது. இப்ப ஜஸ்டின் மோசஸ் பாஸ்டர் வேற வந்து என்று சொல்லி கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆனா இவைகளுக்கு பின் ஆண்டவர் ஆமென் ஒரு அழகான வார்த்தையை வச்சிருக்கிறார். அதே 6ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை ஒன்று படிங்க. எதுக்குமா? ஒரு முறை கூட சொல்லுங்க. எதுக்குமா? தம்பி, இது ஒண்ணு கடுப்பேத்துறதுக்கு இல்ல சிஸ்டர், இது உங்களுக்கு வேலை பளுவை கூட்டுவதற்கு அல்ல, வேலை பளுவை கூட்டுவதற்கு அல்ல. என் பிள்ளைகளோடு சத்தியத்தை பேசு என்று சொல்லுவது உங்கள் வேலை பழுக்களை கூட்டுவதற்கு அல்ல. நம்ம ஏன் பாடுபடுகிறோம்? சிலர்லாம் பாருங்க, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் படாத பாடுபடுறான். ஏன் பிரயாசப்படுகிறார்கள்? இன்று காலை பொழுதுல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். தன்னுடைய பிள்ளையை குறித்து ஒருவருடைய அங்கலாய்ப்பு. அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த பையன் நல்லா இருக்கணும்னு தானே நான் ராத்திரி பகலா பிரயாசப்படுகிறேன். இந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு தானே நான் இவ்வளவு ஓடா உழைக்கிறேன். அப்ப எல்லா பெற்றவர்களுக்குள்ளேயும் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. எனக்கு இருக்கா? இருக்கு. அதனாலதான் அவங்களை படிக்க வைக்கிறேன். எனக்கு இருக்கா? இருக்கு. உங்களுக்கு இருக்கா? இல்லையா? இருக்கு. அப்ப அதனாலதான் பிள்ளைகளுக்காக நான் பிரயாசப்படுகிறேன். பிள்ளைகள் குடும்பத்திற்காக நான் பிரயாசப்படுகிறேன். எல்லா பெற்றவர்களுக்குள்ளும் இந்த இடத்தில் இருக்கிற தேவ ஊழியர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் சத்தியம் போதிக்கிறார்கள்? என் ஜனம் நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதற்காக எடுக்கிற முயற்சி தான். நீ உட்கார்ந்திருக்கும் பொழுதும், நீ நடக்கும் பொழுதும், நீ படுத்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்தே பேசுவாயாக. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இந்த துண்டத்தார விலை தானே இந்த ஊருக்கு பேரு. அப்ப இந்த துண்டத்தாரா விலை தேசத்தின் மக்களுக்கு இந்த அருமையான கிறிஸ்துவின் கிருபாசனம் கிறிஸ்துவின் சபை வேத வாக்கியத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லி தருகிறது என்றால் ஒரே லட்சியம் தோத்திரம் மதம் மாற்றுவதல்ல, நீ நன்றாயிருக்க செய்வது. அல்லேலூயா சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா.
சிலர் இந்த சத்தியத்தை உபதேசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறார்கள்? ஓ, என் மக்களை மனம் மாற்ற பார்க்கிறார்கள், என் மக்களை மதம் மாற்ற பார்க்கிறார்கள், எங்களையும் கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சிலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஆமை, கருத்து சொல்வதற்கு ஆமை தோத்திரம், ஆமை காசு பணம் கொடுக்க வேண்டியதில்லையே, வாயிருக்கிற அனைவரும் சொல்லலாம். ஆனால் இந்த சத்தியம் போதிக்கப்படுவதற்கும் இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுவதற்கும் வீடுகள் தோறும் வேத வாக்கியம் சொல்லப்படுவதற்கும் வேலை செய்கிற இடத்திலேயும் ஆமென் வீட்டு பகுதிகளிலும் சமுதாயத்தின் நடுவிலும் வேத வாக்கியங்கள் பேசப்படுவதற்கு ஒரே காரணம், என் சமுதாயத்தில் என்னுடன் வாழ்வோர் நன்றாயிருக்க வேண்டும் என்பதற்காகவே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். நேரம் சரியாக 7:40. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்புங்க. நான் 9 இல்ல 11 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்ணாலும் என் பிரசங்கம் தீராது. எப்ப நேரம் தீருமோ அப்ப நிறுத்துவேன். எல்லாரும் பையன் எழும்புங்க, ஒரு 5 நிமிஷம். ஆமா, கை காலில் பைபிளை ஒன்று வச்சுட்டு எழும்புங்க. கொஞ்சம் சேர்ல வைங்க, கையை காலெல்லாம் ஒன்று அப்படி ஒன்று அசைச்சுக்கிடுங்க பார்ப்போம். தப்பில்லை, அசைங்க. ஐயோ கடவுளே, தெய்வம் தான் உங்களை காப்பாற்றணும். கிட்டே இருக்க யாரும் இடிக்கப்படாது. இப்ப 2 கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை கீழே போடுங்க, மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். யாருங்க யாருங்க ஒரு பாட்டு பாடுவோமா? ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாய். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாய். எல்லாரும் சேர்ந்து அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை. நீங்க நல்லா கை தட்டுறீங்க, கொஞ்சம் சத்தமா பாடுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அருமை, அழகு. அவசேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால் ஆபத்திலும் அவரை நான் நோக்கி போக்கிடும் வேளையிலும் என்னை காப்புவித்து ஒன்றும் ரட்சிப்பாரே. என்னை காப்புவித்து மற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனே சரவர். அவசேட்டையிலே அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் சிறகுகளால் ஒரு முறை கூட அவசேட்டையிலே அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையிலே அடைக்கலம் புகவே என் வழிகளில் எல்லாம், என் வழிகளில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடரா. ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவசேட்டையின் அடைக்கலம் புகவே சிறகுகளால்
ஒருவரை கூட சொல்லணுமா? அடைக்கலம் அருமையான சபை ஒரு கணம் ஆவியில் நிரம்பி அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேல் அம்மா இந்த நாட்களில் கிரிய செய்யும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் சமகரவ ஓரங்கன சியங்கரவலதும் உரவலவ சங்கரவரிபிக அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே ஒரு கண அந்நிய பாஷையில் ஆராதிப்போமா? எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே எங்கள் மேலே பிள்ளைகள் தேவனை துதிக்கிறத பார்த்து பரலோக ரொம்ப சந்தோஷப்படுதில்ல. ஒரு கண ஆவியில் நிரம்பி நம்ம தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவருடைய வசனத்தை தேவன் ஒரு மழையை போல நம் நடுவில் அவர் வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். அநேகரை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அநேக குடும்பங்களில் மாற்றங்கள் வரும். இருதயங்களை வேதனைப்படுத்துகிற அந்தரங்கத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு இயேசு விடுதலை தர வல்லமை உள்ளவர். வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை சோர்வடைய பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். ஆண்டவர் கிரியை செய்யும், தேவன் கிரியை செய்யும். அநேகரை நீர் ஆசீர்வதிக்கும். நன்றாயிருப்பதற்காய் பேசும், நன்றாயிருப்பதற்காய் பேசும். ஆமென், தோத்திரம். நன்றாயிருப்பதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை அமர வைக்க விரும்புகிறேன். அதே உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வாக்கியத்தை படிக்கும் பொழுது அதை சுதந்தரிப்பதற்கும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அந்த வசனத்தின் முதல் பகுதி நன்றாக இருப்பதற்காக என்று ஆரம்பித்து முடிக்கும் பொழுது நீ சுதந்தரிப்பதற்காக என்று முடிக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் இந்த வேத வாக்கியம் ஒரு சபையினால் போதிக்கப்படுகிறது என்றால் முதலாவது நோக்கம் நன்றாயிருப்பது, இரண்டாவது நோக்கம் இன்னும் சுதந்தரிக்கப்படாமல் கிடக்கின்ற நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ளுவது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு தேசத்தில் வேத வாக்கியம், ஒரு சபையில் வேத வாக்கியம், ஒரு ஊழியத்தில் வேத வாக்கியம் பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய இரண்டு மிக முக்கியமான பகுதி. ஒன்று, என்னை நன்றாக இருக்க செய்கிறது, நான் நன்றாயிருப்பதற்கும். இரண்டாவது, இன்னும் நான் சுதந்தரிக்க வேண்டிய சில விடுதலைகள், சுதந்தரிக்க வேண்டிய சில வாக்குத்தத்தங்கள், சுதந்தரிக்க வேண்டிய சில நன்மைகள் இருக்கிறது அல்லவா, அதை நான் சுதந்தரித்துக் கொள்ளுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை அது உங்கள் சரீர விடுதலையாக இருக்கலாம். ஒருவேளை தேவன் உங்களுக்கு சொல்லி இதுவரை நிறைவேறாத வாக்குத்தத்தங்களாக இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கென்று தேவன் கொடுத்த உன்னத தரிசனங்களாக இருக்கலாம். தெளிவாய் சொல்லுகிறேன்,
இந்த 5 நாட்கள் ஆராதனைகளும் சிலதை சுதந்தரிக்க பண்ணும் ஆராதனைகளாயிருக்கும். நான் வந்ததினால் அல்ல, வேத வாக்கியங்கள் நம் நடுவில் பிரசங்கிக்கப்படுகிறதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுங்கள். நம்பிக்கையோட கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு கை கட்டி நிற்கிற ஒரு பழக்கம் இருக்கு. எனக்கு அதை கண்ட கோபம் வரும், நான் பேசுவேன். அதனால இனி அதை செய்யப்படாது. உட்காரு. இனி திட்டுனா நீங்க யாரும் குறை சொல்ல வேண்டியது வராது இல்லையா? பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். அதுதான். அல்லேலூயா. சில நேரத்தில் யூடியூப்ல பாஸ்டர் ரொம்ப திட்டுறாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்ன ஒரு தடவை நான் சொல்லுவேன், சொல்லி கேட்கலன்னு தான் பப்ளிக்கில் விழுங்கும். வேற ஒன்றும் பிரச்சனை. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற அடுத்த பகுதி, நாம் அறிய வேண்டிய அநேக சத்தியம் இருக்கிறது. அறிய வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அதிலே பிரதானமான ஒன்று இன்றைக்கு இரவிலே ஆமென் தோத்திரம். இனி நமக்கு 25 நிமிஷங்கள் இருக்கிறது. இந்த 25 நிமிஷத்தில் நாம் அறிய வேண்டிய பிரதானமான ஒரு சத்தியத்தை நாம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். இந்த 20ஆம் அதிகாரத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் 26வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இதுதான் நமக்கு சிந்திக்க வேண்டிய சில வசனங்கள். ஆனால் அதற்கு அடுத்த வசனம் ஒன்று பிரதானமாய் நாம் அறிய வேண்டியதும் இருக்கிறது இல்லையா? அதை ஒன்று படிங்க. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாக இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். ஐயோ பாவம். பழைய ஏற்பாட்டின் காலங்களில், மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் திருச்சபைக்கு தேவன் கொடுத்த மிக பிரதானமான வார்த்தைகளில் ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்ஞனம் பார்க்கிறவர்களும் 2 குறி சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனானாலும் ஸ்திரீயாகிலும் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு அது சாத்தியமாகாது. அப்படின்னா ஒரு பாஸ்டர் சாகிறது வரைக்கும் ஜெயில தான் இருக்கணும். ஆனா சரி, கொல்லத்தான் முடியாது, சொல்லவாவது முடியும் இல்லையா? கொல்லத்தான் முடியாது, சொல்லவாவது முடியும் இல்லையா? அதுதான் அவர் சொல்லுகிறார், குறி சொல்லுகிறவர்களும் அஞ்ஞனம் பார்க்கிறவர்களும் என்ன செய்யப்படணும்? கொலை செய்யப்படணும். அடுத்த வசனம், அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக, அவர்கள் இரத்த பழி அவர்கள் மேல் இருக்க கடவது என்று சொல் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த சத்தியம் என்ன? நம்மை மறுபடியும் போதிக்கிற அந்த சத்தியம் என்ன? எது சத்தியம்? ஆண்டவர் சொல்லுகிறார், மாற்ற முடியாத உண்மை, காலங்கள் அழியாத உண்மை, அதுதான் சத்தியம். 2000 வருஷமாய் பிரசங்கிக்கப்படுகிறது, எந்த மாற்றமும் இல்லை. பிதாக்கள் இருந்த நாட்களில் பிரசங்கிக்கப்பட்டது, எந்த மாற்றமும் இல்லை. மாற்ற முடியாத உண்மை எது? வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல, நான் பரிசுத்தராய் இருக்கிறதினாலே
பைபிள் சொல்லுது இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருக்கணும். அப்ப யாரை போல பரிசுத்தமாய் இருக்கணும்? இயேசுவை போல. சரி, எதனால இருக்கணும்? அவர் இருக்கிறதினாலே. நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தராய் இருப்பதினாலே நானும் அப்படி இருக்க வேண்டும். அதற்காக தேவன் நமக்கு வாழ்க்கையில என்ன செய்திருப்பார்? நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை எங்கிருந்து பிரித்தேன்? மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்தேன். அப்ப பைபிள் சொல்லுது, அவன் பரிசுத்தமாக வாழும்படி தன்னை அர்ப்பணித்தவனை தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ என்னுடையவன். அல்லேலூயா. யாக்கோபை குறித்து தெய்வம் சொல்லும் பொழுது, அவன் பயப்படாதே நீ என்னுடையவன், பயப்படாதே நீ என்னுடையவன். அப்ப தெய்வம் தன்னுடையவர்களாக யாரை தேவன் தேர்வு செய்கிறார்? யார் தேவனுக்குரியவர்கள்? அன்னைக்கு அநேக வேசித்தனம் பண்ணிவிட்டு, விபச்சாரம் பண்ணிவிட்டு, மதுபானம் பண்ணிவிட்டு, பொல்லாத பாவ பழக்கங்களை வைத்துக் கொண்டு தங்களை தேவனுக்குரியவர்களாக நினைத்துக் கொள்ளுவதும், தங்களை தேவனுக்குரியவர்களாக பாவித்துக் கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் யாரை தன்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார்? தெய்வம் என்கிற ஒருவர் பரிசுத்தம் உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும். என்ன நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க? அல்லேலூயா. பரிசுத்தமாக ஒருவரால் இருக்க முடியுமானால் அதுதான் தெய்வம். ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியுமானால் அதுதான் தெய்வம். விபச்சாரத்தை விரும்புகிறது தெய்வமாக இருக்க வாய்ப்பில்லை. விபச்சாரம் பண்ண வைப்பதும் தெய்வமாக இருக்க வாய்ப்பில்லை. மதுபானத்தை விரும்புவது தெய்வமாய் இருக்க வாய்ப்பில்லை. மதுபானம் குடிக்க வைப்பது தெய்வமாக இருக்க வாய்ப்பில்லை. அப்ப தெய்வம் என்கிற ஒன்று ஒருவர் இருந்தால் அது யாராகத்தான் இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவராகத்தான் இருக்க. இது நம்முடைய இயேசு என்று நான் பிரசங்கிப்பதில் எனக்கு 100% தைரியம் உண்டு. நான் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு என்று உங்களுக்கு தைரியம் உண்டானால் இப்ப ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இயேசு நம்மை மதுபானத்தை விரும்புகிறவரும் அல்ல, மதுபானத்தை விரும்ப வைக்கிறவரும் அல்ல. அம்மை மதுபானத்தை தாய் என்று கேட்கிறவரும் அல்ல, குடி என்று சொல்லுகிறவரும் அல்ல. உண்மையில சொல்லுக, நம்முடைய தெய்வம் தெய்வமாக்கும். கேட்டீங்களா? நான் ஆராதிக்கிற இயேசு தெய்வம் பிரதர். காரணம் என்ன தெரியுமா? அவர் பாவி அல்ல, பாவியை சிநேகிக்கிற தெய்வம். அவர் பாவம் செய்ய பண்ணுகிறவர் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் தானே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன். அநியாயம் செய்கிறவன் 10ஆம் வசனமா? இதோ சீக்கிரமாய் 10ஆம் வசனமா? 11 தானே? தொடர்ந்து படிமா. ஏன் குழம்புற நீ? படி. இன்னும் அநியாயம் செய்யட்டும், செய்யட்டும், விடு. அசுத்தமாய் இருக்கிறவன், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், அசுத்தமாய் இருக்கட்டும். நீதி உள்ளவன், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அடுத்த வார்த்தை, பரிசுத்தம் உள்ளவன். பரிசுத்தம் உள்ள ஒருவனை நீ கண்டால் இன்னும் அவனை பார்த்து நீ என்ன சொல்லணும்? நீ இன்னும் பரிசுத்தமாகு. அல்லேலூயா. சில நேரங்களில் சபைகளுக்குள்ளே பிரசங்கிக்கும் பொழுது தேவன் இன்னும் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசுவார். சபையில இன்னும் பரிசுத்தமாகுதலை குறித்து பேசுவார். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்க சபையில நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகள் தான் பாஸ்டர்ட்ட ரொம்ப திட்டு வாங்குவாங்க. நல்ல ஆராதனைக்கு வருகிற எல்லா கூட்டங்களுக்கு வருகிற பிள்ளைகள் ஒரு நாள் ஆராதனைக்கு 10 நிமிஷம் பிந்தினா அவங்களை பிடிச்சு நை நை நைன்னு திட்டிப்பிடுவாங்க. ஆனா சில ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவான், அவங்களை எல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க ஒரு மாதிரி பார்த்தா நீங்க இங்குள்ள இல்லையோ? நிறைய பேருடைய பிரச்சனையா தான். ஏன் அவன் பைபிள் ஸ்டடிக்கு வரல, சண்டே கிளாஸுக்கு வரல, யூத் மீட்டிங் வரல, சண்டே சிஎம்ஐன் அப்புறம் இந்த உபவாச கூட்டத்துக்கு வரல. அவன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அவனை திட்டவே இல்லை. நானும் என் பிள்ளைகளும் செவ்வாய்க்கிழமை வந்தோம், புதன்கிழமை வந்தோம், வெள்ளிக்கிழமை வந்தோம்,
நேத்து சனிக்கிழமை உபவாசி காத்திருப்பு கூட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் பிந்தினேன்னு நடையில ஏறின உடனே திட்டினார். அப்ப இவருக்கு ஆளு பார்த்து நான் இளக்கார உண்டுன்னு, இது சிலருக்கு சங்கடம் உண்டுன்னு நான் சொல்ல புரியுதா? ஆனா பைபிள் சொல்லுது அவங்க திட்டுவதற்கு காரணம் உண்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது ஒழுக்கமாய் இருக்கிறவனை இன்னும் ஒழுக்கம் படிப்பிக்கணும், பரிசுத்தமாய் இருக்கிறவனை ஆக்கும் இன்னும் பரிசுத்தமாக்கணும், இன்னும் ஒழுங்காக இன்னும் ஒழுங்காக. ஏன்? நான் ஒரு முறை ரொம்ப சிந்தித்தேன். ஒரு அருமையான ஆவிக்குரிய சபையில் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து பேசுவதற்கு சென்றிருந்த பொழுது ஆமென், ஆவியானவர் பரிசுத்தமாகுதலை குறித்து மிக தெளிவாய் பேசினார். நான் ஒரு முறை ஆண்டவரை பார்த்து ஆமென் அன்று இரவு ஊழியத்தை முடித்து அறைக்கு வந்த பின் கேட்ட ஒரு கேள்வி, ஆண்டவரே இந்த சபை ஆராதனையில ஒழுக்கத்தை பார்க்கிறேன், நிறைய சபைகளில் இல்லாத ஒழுக்கம் இருக்கிறது, ஜபத்தில் ஒழுக்கம் இருக்கிறது, கூடி வருதல்ல ஒழுக்கம் இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கிறதுல ஒழுக்கம் இருக்கிறது, இந்த சபையில பக்தி விருத்திக்கு ஏதுவான வேற ஏதாவது பேசலாம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், இந்த போதகரும் இந்த சபையும் அதிகமாய் பரிசுத்தப்படுவதற்காக ஜெபிக்கிற சபைகள். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவங்க சாதாரணமா தனியா ஜபிக்கும் பொழுது எதுக்கு ஜெபம் பண்ணுவாங்களா? இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. அப்ப அந்த சபையின் விருப்பம் என்ன, அந்த சபையின் ஆசை என்ன, அந்த சபையின் வேண்டுதல் என்ன, அந்த சபையினுடைய ஏக்கம் என்ன? ஆண்டவரே உமக்கு ஏற்ற பரிசுத்தத்தில் நாங்கள் வளரணும். அப்போ ஆண்டவர் அதை இன்னும் பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார். எதற்கு? பைபிள் சொல்லுது நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படி. அல்லேலூயா. அப்போ எந்த தனி நபரிடத்தில் ஒரு தேவ மனுஷன், எந்த தனி நபரிடத்தில் ஒரு சபை பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறதோ, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கடுத்த காரியங்களை குறித்து பேசுகிறாரோ அப்ப புரியணும் அவர் என்னை தன்னுடையவனாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிசாசு விரட்டும் பார்த்திருக்கீங்களா? இந்த பேப்பை என்ன சொல்லுவான், இவன் எனக்கு வேணும், நான் இவனை கொண்டுதான் போவேன்பா. அம்மை ஸ்தோத்திரம். அங்க பலரும் ஒரு காலத்துல பலரையும் பிசாசு இப்படி கேட்டதாக்கும், இவன் எனக்கு வேணும், நான் இவனை கொண்டுதான் போவேன். நல்ல வேளை தெய்வம் நமக்கு கொடுக்காதது. நம்மள அன்னைக்கு கொடுத்திருந்தா புதைச்ச இடத்துல புல்லு குறித்திருக்கும். தெய்வம் அவன் கையில கொடுக்காம கிருபையா அவன் கொல்லாம இதுவரைக்கும் வச்சிருக்காரு. பொறாம. அல்லேலூயா. தேவன் எதற்காக நம்மை பரிசுத்தப்பட பேசினார்? எதற்காக தேவன் நம்மை பரிசுத்தப்பட பேசினார்? இந்த பரந்த பூமியில் என்னை அவருடையவனாக வைத்திருப்பதில் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப நல்லா கவனிங்க. அடிக்கடி என் காதுகளில் பரிசுத்தத்திற்கடுத்த வார்த்தை கேட்கிறது என்றால் ஆண்டவர் என்னை தன்னுடையவனாக்க ஆசைப்படுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபையில தெய்வம் எடுக்கிற ஒரு பிரசங்கத்தை வச்சு அந்த சபைக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உறவை டக்குன்னு புரிஞ்சுக்கிடலாம். அந்த சபையில் தெய்வம் அம்மை பாடத்தரும் வார்த்தைகள், பேச வைக்கின்ற வார்த்தைகளை வச்சு இந்த தேசத்தின் சபை, இந்த ஜனங்கள், அவருக்கும் இவர்களுக்கும் இடையில் உறவு எப்படி இருக்கிறது? தெய்வம் தன்னுடையவர்கள் என்று ஒருவனை நினைத்து விட்டால் அவனை சரிப்படுத்துவதில் இன்னும் பேசிக்கொண்டே இருப்பார். இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் கிருபை, இன்னும் பலன். அப்ப இன்றைக்கு ராத்திரியில் ஆண்டவருக்கு என்னை குறித்த ஆசை என்னை, நான் தேவனுக்குரியவனாக இருப்பதில் ஆண்டவர் அவ்வளவு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேளுங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. இதற்கு முன் வாசித்த வசனத்திற்கும் இந்த வசனத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும்.
நம் லேவியராகமத்தில் படித்த வசனம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராக இருக்கிறதினாலே அப்படிங்கும். ஆனா பேதுரு சொல்லும் பொழுது இருக்கிறது போல அப்படிங்கும். அப்ப எக்ஸாம்பிள், நமக்கு பரிசுத்தத்தின் எக்ஸாம்பிள் யாரு? யாரை போல? என் போதகரை போல் மட்டுமல்ல, என்னை என் தாய், என் தந்தை, என் பிள்ளைகள் இவர்களை போல அல்ல, 100% எனது வாழ்க்கை இயேசுவை போல. ஆனால் அதே பைபிள் சொல்லுது, ஏன் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்? 2 காரியங்கள். ஒன்று, அவர் இருப்பதினாலே. 2, அமை தோத்திரம், அவர் விரும்புகிறதினாலே. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு எவைகள் பரிசுத்தமாக்கும் என்று படிக்கும் பொழுது அது நம்மை இன்னும் ஆழமாய் நடத்துகிறது. ஆனால் இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர், இந்த கன்வென்ஷனின் முதல் நாளிலே தேவன் ஏன் என்னை இன்னும் பரிசுத்தமாக சொல்லுகிறார்? அமை தோத்திரம், அதற்கு ஒரு காரணம் உண்டாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 149 சங்கீதம் எடுங்க. நன்றி. 149 சங்கீதம் எடுங்க. அதனுடைய 9 வசனத்தை படிங்க தம்பி. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஒரு முறை கூட இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்களுக்கு யாவருக்கும் உண்டாகும். ஒரு முறை கூட சொல்லுங்க. இந்த கணம், அமை தோத்திரம், பரிசுத்தவான்கள் யாவருக்கும். பைபிள்ல வசனம் இருக்கிறது, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன், கனம் பண்ணுவேன். நம்முடைய தெய்வத்தினுடைய பேசிக் கேரக்டர்ல ஒண்ணு, நம்மை கனவீனம் பண்ணாதவர். நம்முடைய ஆண்டவருடைய பேசிக் கேரக்டர்ல ஒண்ணுதான், ஒரு நாளும் அவர் என்னை கனவீனம் பண்ணவே மாட்டார். யாரையும் ஆண்டவர் கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல. ஆனா மனிதனுடைய பேசிக் கேரக்டர் என்ன தெரியுமா? மற்றவர்களை கனவீனம் பண்ணி நம் தன்னை கனமுள்ளவர்களாய் வைப்பார்கள். இது ஆதாமினிடத்திலிருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆமென். ஆண்டவருக்கு முன்னால மனைவிய கனவீனம் பண்ணி தன்னை கனமுள்ளவனாக்க முற்படுகிறார். யாரு? ஆதாம். ஆண்டவரை நான் அல்ல, இவள் அதை செய்தார். பேசிக் கேரக்டர் படிங்க, பாருங்க. மனுஷன் ஒருவரை கனவீனம் பண்ணி தன்னை கனமுள்ளவனாக்குவான். சரி, ஏவாளுக்குள் அந்த கேரக்டர் இருக்கிறது. நான் அல்ல, இது யார் செய்தா? சர்ப்பம் செய்துச்சு. அப்ப மற்றவர்களை கனவீனம் பண்ணி தன்னை கனமுள்ளவர்களாய் பாவிக்கிற குணம் யாருக்கு இருக்கிறது? மனுஷனுக்கு இருக்கிறது. ஆனா ஆண்டவர் கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல. நம்முடைய தெய்வத்தினுடைய பேசிக் கேரக்டரே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் கனம் பண்ணுகிறவர். ஒரு அல்லேலூயா. இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் ஒரு காலத்தில் உலகத்தால் கனவீனம் பண்ணப்பட்டவர்கள். அமை சமுதாயத்தில் கனவீனமாக அமை தோத்திரம் பார்க்கப்பட்டவர்கள். இன்னைக்கு இந்த மேடையில் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் தேவ சமூகத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா இது இவர்களால் உண்டானது அல்ல, இவர்களை கனம் பண்ணின தெய்வத்தால் உண்டானது. ஒரு 20 வருடங்கள் 30 வருஷங்களை நம்முடைய குடும்பங்களை ஒண்ணு திரும்பி பாருங்க. நம்ம குடும்பங்களை ஒண்ணு திரும்பி பாருங்க. நம்முடைய குடும்பங்களின் முன்னிலை எப்படி இருந்தது? இன்றைக்கு நல்வஸ்திரம் உடுத்து, நல்ல ஆகாரம் உண்டு, நல்ல வேதம் படித்து, நல்ல கிருபையில் வாழ அந்தஸ்துடைய குடும்பங்களால் இந்த தேசத்தில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். வெட்கப்பட்ட ஸ்தானங்களில் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். ஏன் தெரியுமா? நம்முடைய தெய்வம் கனவீனம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் கனம் பண்ணுகிற தெய்வம். ஒரு அல்லேலூயா. நம்ம மற்றவர்களை வேகமாய் கனவீனம் பண்ணி விடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆனால் நாம் நம்மை மற்றவர்கள் கனவீனம் பண்ணுகிறத நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். ஒரு நாள் ஒரு போதகர், ஆமென் தோத்திரம், ஆமென், ஒரு போதகருடைய வீட்டிற்கு சென்றிருந்தேன். அன்னைக்கு 10th எக்ஸாமினேஷன் முடிச்சு ரிசல்ட் வந்துச்சு. அந்த தம்பி பாஸ்டருடைய பையனை பார்த்து நான் கேட்டேன், தம்பி தோத்துறோம், நீ என்ன மதிப்பெண் எடுத்தாய்? அதுக்கு அவன் என்ன சொல்லி இருக்கணும்? அவனுடைய மதிப்பெண்ணை சொல்லணுமா இல்லையா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நல்ல பிள்ளை அவன். இன்னைக்கு அவனை பார்த்தேன், இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தேன், பாஸ்டர் ஆயிட்டான்.
அவன் அந்த ஊழியத்தை அழகா நடத்துறான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னைக்கு அவனை பார்த்த உடனே சிரிப்பா வந்துச்சு. அங்கிள் நல்லா எழுதியிருந்த அங்கிள், திருத்தனவன் சரியில்லைன்னா. நான் உன்ட்ட இதா கேட்டேன், ஏல உன் பேப்பரை எவன் திருத்தனம்னா கேட்டேன். நான் உன்ட்ட கேட்டதே என்னத்தான் கேட்டேன், ஐயா உனக்கு மதிப்பெண் எத்தனை, நீ ஒரு எண்ணைத்தான் எனக்கு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன பதில் சொன்னார், நான் நல்லா தான் எழுதினேன், திருத்தனவே. இதுக்கு மேல நான் கேட்டோம்னா நான் மனுஷன் ஐயா. இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை கேட்கல. இன்னைக்கு முன்னாடி இருந்துதான் சாப்பிட்டான். அவனை பார்த்த உடனே எனக்கு புக்கு புக்குன்னு சிரிப்பா வந்துச்சு. என்ன கேட்ட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல, பதில் சொல்லல. சரி, அந்த பிள்ளை ஏன் அவன் பதில் சொல்லவில்லை? அவன் கனவீனத்தை விரும்பல, கனவீனத்தை விரும்பல. நீங்க நல்லா கவனிக்கணும். அப்ப மனிதனுடைய நேச்சுரல் கேரக்டர் மற்றவர்களை கனவீனம் பண்ணுதல் இருந்தாலும் தான் எந்த இடத்திலும் கனவீனமாய் வாழ்ந்துவிட கூடாது. சபையிலே யாரும் என்னை கனவீனம் பண்ணிவிடக் கூடாது. சமுதாயத்திலே யாரும் என்னை கனவீனம் பண்ணிவிடக் கூடாது. நான் வேலை செய்கிற இடத்துல யாரும் என்னை கனவீனம் பண்ணிவிடக் கூடாது. இது எல்லாருடைய விருப்பம். ஆமா தானே? உண்மையிலேயே ஆம் என்றால் ஆமை தேவன் மகிமைப்பட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தங்கமான விசுவாசிகள், ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பாரா. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்ப உங்களுக்கும் ஆமென் நேச்சுரல் கேரக்டர் என்ன, என்னை யாரும் என்ன செய்யக்கூடாது. ஆமென். இதற்கு மாறாக நான் வீட்டில் கனப்படுத்தப்படுகிறவனாக இருக்கணும், என் குடும்பத்தில் கனப்படுத்தப்படுகிறவனாக இருக்கணும், நான் வேலை செய்கிற இடத்தில் கனப்படுத்தப்படுகிறவனாக இருக்கணும். அப்போ நான் செய்ய வேண்டிய ரெண்டு பிரதானமான காரியம், கனவீனப்படுத்துகிறவரை அல்ல, கனப்படுத்துகிற தெய்வத்தை நான் பற்றி கொள்ளணும். நான் சொல்றது புரியுதாமா? ஆமென். அந்த வசனத்தை ஒரு முறை கூட 149 அதனுடைய 9ஆம் வசனம், இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். ஒரு அல்லேலூயா இருக்குதா இல்லையா? நம்ம ஏற்கனவே ஒரு வசனம் சொன்னேன், நான் உன்னை விடுவிப்பேன். ஆமென். இல்ல, பைபிள் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை. அப்ப நான் கனவீனத்தை விரும்பல, நான் என் குடும்பத்தில் கனத்தை விரும்புகிறேன். இன்னைக்கு என்னுடைய செய்தியை வெகு தூரங்களில் கேட்கிற அநேகர் இருக்கிறீங்க. இன்னைக்கு பாஸ்டர் நான் அவமானமா நிக்கிறேன், என் குடும்பம் அவமானமா இருக்கு, என் பிள்ளைகள் அவமானமா நிக்கிறார், தலை குனிந்து வாழ்றேன் அப்படிங்கிற ஒரு நிலையில என் சத்தத்தை நீங்க கேட்பீங்கன்னா, கனவீனத்தை விரும்பாத, கனப்படுத்துவதை அவன் இயல்பாக கொண்ட ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு. அல்லேலூயா. ஒரு காலத்துல நான் கனவீனமான ஒரு பாத்திரம், ஒரு 9ஆம் வகுப்பு வரையிலும் படித்த ஒரு சாதாரண டெம்போ லாரி ஓட்டி கொண்டிருந்த ஒரு கனவீனமான பாத்திரம், ஒரு கனவீனமான பாத்திரம். எங்க அம்மா என்ன பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கு, நீ எல்லாம் சாவப்படாதால. ஆனா கிருபையா தோத்திரம், அந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறல. ஆனா அம்மா செத்து போச்சு. நான் ஒரு கனவீனமான ஒருவன் தான். ஆனால் ஆமென், ஒரு தெய்வத்தை 1996 வருஷத்தில் நான் கண்டடைந்தேன். அதுவரையிலும் எனது வாழ்க்கையில் கனவீனம், அவமானம், மற்றவர்களுக்கு முன்பு அங்கீகரிக்கப்பட முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனா என்னைக்கு கனப்படுத்துகிற ஒரு தெய்வத்தோடும் எனக்கு ஒரு உறவு வந்ததோ, நான் அன்னையிலிருந்து என் வாழ்க்கையை கவனிச்சேன். என் தேவன் எல்லா திசைகளிலும் என்னை கனப்படுத்தி கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வரும்பொழுது எல்லாரும் எழும்பி என்னை கனம் பண்ணுகிறார், கரம் கூப்பி வாழ்த்துதல் சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட பிச்சை எடுத்தேன், அது வேற, வாழ்த்துதல் சொல்லுவாங்க. ஆனா அது மனப்பூர்வம் அல்ல. சரிதானே? எனக்கு வாழ்த்து தரக்கூடாது என்று நீங்கள் முறுக்கி பிடிச்சிட்டு இருந்தீங்களோ? இல்லை. இல்லை என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது தடுப்பூசி வச்சிட வேண்டிய, நீங்க மனப்பூர்வம் தானே அப்படி இருந்தியா? இல்லை, அதை தான் சொல்றேன். பாஸ்டர் அப்படி இல்லை, உங்களை கனவீனம் பண்ணுவது அல்ல எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவும் சிலருக்கு மனசிலாகல அப்படின்னு நான் நம்புறேன். ஆமே, தோத்துறேன், விட்டுறேன். சரி விடுங்க. ஏன் அப்படி ஒரு மாதிரி பாக்குதியா? நேராச்சுன்னு தானே பைபிளை மூடுது. அல்லேலூயா. ஆனா நீங்க நல்லா கவனிங்க,
நம்முடைய தெய்வம் கனம் பண்ணுகிற தேவன். இந்த அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர், ஏன் பரிசுத்தமாகுதலை குறித்து கிறிஸ்தவம் அதிக போதிக்கிறது? இந்த பாஸ்டர் எப்ப எழும்பினாலும் என்ன பேசுறாங்க? பரிசுத்தத்திற்கு அடுத்தவைகளை பேசுறாங்க. ஆவிக்குரிய சபை நல்ல தெளிவுள்ள ஊழியர்கள் பரிசுத்தமாகுதலை குறித்து ரொம்ப தெளிவா பேசுவான். அவனுக்கு தான் தெரியும். கனம் என்கிறது யாருக்குரியது தெரியுமா? பரிசுத்தவானுக்குரியது. அப்ப கனவீனம் என்பது யாருக்குரியது? பாவிகளுக்குரியது. கனம் யாருக்குரியது? பரிசுத்தவானுக்குரியது. கனவீனம் யாருக்குரியது? பாவிகளுக்குரியது. அப்போ நான் என் தேசத்தில், நான் என் குடும்பத்தில், நான் வேலை செய்கிற ஸ்தானங்களில் நான் கனவீனத்தை விரும்பவில்லை அப்படின்னா ரெண்டு காரியம். ஒன்று, கனவீனத்தை விரும்பாத கனப்படுத்துகிற தெய்வத்தை நான் அறியணும், அவர் அறியணும். ரெண்டு, என் குடும்பத்தில் கனவீனத்தை கொண்டு வருகிற பாவ ஜீவியத்தில் இருந்து நான் வெளியே வரணும். இந்த ரெண்டும் ஒரு மனுஷன் செய்தால் இனி அவன் கனவீனம் அல்ல, கனப்படுத்தப்படுவான் என்பதில் சந்தேகம் இல்லை. நான் சொல்லுது புரியுதாம்மா? நம்ம யாருமே கனவீனத்தை விரும்பல. நாளைக்கு காலையும் இரவும் இதை இன்னொரு கோணத்தில் தேவன் நமக்கு தருகிற கனம் எத்தகையது என்பது படிப்போம். அப்ப இன்றைக்கு ராத்திரியில் இந்த செய்தியை கேட்கிற சபையாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற தேசத்தின் மக்களாக இருந்தாலும் சரி, பஸ்ரையா, நான் அவமானப்படுத்தப்படுகிறேன், தலைகுனிந்து வாழ்கிறேன், எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கை அவமானத்தின் சிகரமாய் இருக்கிறது, இந்த நிலைமை என் வாழ்க்கையை விட்டு மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இனிமே தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இப்போ உங்களுக்கு தேவை இயேசு. இப்போ உங்களுக்கு தேவை இயேசு. ஏன்னா அந்த தெய்வத்தால் மட்டும்தான் எந்த மனுஷனையும் கனப்படுத்த முடியும். எந்த மனுஷனை. அவருடைய நேச்சுரல் கேரக்டர் என்ன? அவர் கனவீனத்தை விரும்பாதவர். யாரும் கனவீனப்படுவதை விரும்பாதவர். அதனால தானம்மா ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களா இருந்ததுனால தானே அவர் நம்மளை அழைச்சாரா? இல்லை, நம்மை பாவிகளா இருக்கையில் அவர் நம்மை தேடி வந்தார். கொஞ்சமா இருந்ததினால் அவர் நம்மை சிநேகித்தார். தகுதி இல்லாதவர்களா இருந்ததினால் நம்மை அவர் சிநேகித்தார். காரணம் என்ன? இந்த உலகம் தகுதியானவர்களை தேடுகிறது, தெய்வம் தகுதி இல்லாதவர்களை தேடுகிறார். எதற்கு? நான் படைத்த என் பிள்ளைகள் தாமை கனவீனம் அடைந்து விட கூடாது என்பதற்காக. அதனால்தான் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களுக்கு தேவை என்பேன். இந்த இயேசு உங்களுக்கு தேவை என்பேன். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் எடுத்த முடிவு சரி என்பேன். இயேசுவை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் நீங்கள் எடுத்த முடிவு சரி என்பேன். காரணம் என்ன? நம்முடைய தெய்வம் யாரையும் எங்கேயும் கனவீனப்படுத்தாத தெய்வம். அவர் கனப்படுத்துவார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி எழும்பி ஜெபிக்க போகிறோம். என்ன தெரியுமா? தோத்திரம். மோசேயினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயினிடத்தில் சொல்லுகிறார், நீ கண்மலையை பார்த்து நீ என்ன செய்? பேசு. கண்மலையை பார்த்து பேசுன்ற. இது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? சொன்ன ஆண்டவருக்கும் கேட்ட மோசேக்கும் தான் தெரியும். ஆனா இது வேற யாருக்கும் தெரியாது. இவர் என்ன செய்கிறார்? நேர போறார். போற வழியில சபை மக்கள் பாஸ்டரை என்ன செய்தறாங்க? கடுப்பேத்திடுறாங்க. அந்த டென்ஷன்ல போய் பேச வேண்டிய மனுஷன் என்ன செய்யறார்? பட்டன் அடிச்சிட்டார். தேவன் இருந்த ஸ்தானத்தில் நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? நான் ஓப்பனாவே பேசுறேன். தெய்வம் இருந்த ஸ்தானத்தில் நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? உன்ட்ட என்ன சொன்னேன்? பேச சொன்ன. நீ என்ன செய்திருக்கா? அடிச்சிருக்கா. இனி தண்ணியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. நம்ம அப்படித்தானே செய்வோம். நான் என்ன சொல்லி அனுப்புனேன்? பேசுனேன். அவன் என்ன செய்திருக்கான்? அடிச்சிருக்கான். அப்ப இனி அவனுக்கு என்ன கிடையாது? தண்ணி கிடையாது. ஆனா இப்ப ஆண்டவரை நீங்க அந்த இடத்துல வைங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசுனது யாருக்கு தான் தெரியும்? இவங்க ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். ஆனா தண்ணி வராம இருந்தா இந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்னால மோசேக்கு என்ன உண்டாகும்? கனவீனம் உண்டாகும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள சாகிறது வரைக்கும் 7.5 இழுத்துட்டான் கிடந்து. அவனை கடைசியில சொல்றாருல்ல, சாக போகிறதுக்கு முந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றார், ஐயா நானும் கானானுக்கு என்ன செய்யறேன்?
வர்றேன்னு கேட்கிறார் மோசே. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல, அதை மாத்திரம் நீ என்னிடத்தில் பேசாத. அப்ப கடுப்பு அப்பவும் இருந்திருக்கு, ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை சாகிறது வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா ஒண்ணு நீங்க புரியணும், அடுத்தவன் முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அடுத்தவங்கிட்ட என் அப்பன் விட்டு கொடுக்கல. பார்த்தீங்களா? ஒரு கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா ஐயா? நன்றி சொல்லலாமல்ல? அதுதான் தைரியம், அதுதான் நான் பிரசங்கிக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பார்க்கிறேன், நம்மில் பலர் மேடையில் இருந்து அவமானப்படாம இறங்க காரணம் என்ன? நம்முடைய தரத்தினால் அல்ல, நம்முடைய தெய்வம் நாம் அவமானப்படுவதை விரும்பாததுனால. நம்ம குடும்பங்கள் எத்தனை வருஷங்களுக்கு முன்னால இந்த தேசத்தில் அவமான சின்னமா நின்றுக்கணும் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுகளும் பிளவுகளும் இழப்புகளும் தடுமாற்றங்களும் வந்த பொழுது நாம் தடுமாறின நேரங்களை உலகத்திற்கு தெரியாதபடி நம்மை மறைத்து மறைத்து எத்தனை முறை அவமானத்திற்கு விலக்கி இன்னைக்கு இந்த பைபிளை தந்து கிருபையா வச்சிருக்கார் தெரியுமா பிரதர்? அல்லேலூயா. சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அதுதான் நம்முடைய தெய்வம் அவமானப்படுத்துவதை விரும்பாத தெய்வம். அவர் கனப்படுத்துகிறவர். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், ஆனா அடுத்தவன் முன்னாடி அவர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார், ஒரு நாளும். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து சொல்றேன், ஒன்று கனம் என்கிற ஒன்று உங்களுக்கு தேவையானால் கனப்படுத்துகிறவரோடு உறவு தேவை. 2 கனம் என்கிற ஒன்று உங்களுக்கு தேவையானால் கனவீனம் பண்ணுதல், கனவீனத்திற்கு காரணமாய் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை தேவை. இந்த 2 ஒரு மனுஷனில் வந்துருச்சுன்னா அவன் குடும்பத்திலே தேவன் அவனை தலை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று கனம் பண்ணுகிறவரோடு கூடிய உறவு, 2 கனவீனத்திற்கு காரணமாயிருக்கிற பாவம். இந்த 2 ஒரு மனுஷனில் வறுமையானால், இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த 2025வது வருஷம் இந்த கன்வென்ஷனை தொடர்ந்த நமது வாழ்க்கையில் கனவீனம் அல்ல, கனத்தை உணர்வீர்கள், கனத்தை உணர்வீர்கள். நான் நம்புறேங்க தேவன் அதை செய்வார். அப்போ எல்லாரும் உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். என்ன பிரச்சனையா உங்களுக்குள்ள? எனி ப்ராப்ளம்? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். பாஸ்டரையா, தேவன் உங்களை கனம் பண்ணுவார், கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அதான் போசனாய் பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், இன்னார் என்று அறிவேன். அப்ப இன்றைக்கு தேவ செய்தியை இந்த ஒலிபெருக்கியின் மூலமா கேட்கிற நம்முடைய தேசத்தின் மக்களோடு சொல்லணுமா இல்லையா? இன்றைக்கு இந்த துண்டத்தாரவளை பகுதியில் ஒலிபெருக்கியின் மூலமாய் வசனத்தை கேட்கிற அன்பு நெஞ்சங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கனவீனத்தை விட்டு வெளியே வர, கனப்படுத்தப்பட விரும்புவீர்களானால் உங்களுக்கு தேவை இயேசு. 2 உங்களுக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. இந்த 2ஐயும் கொண்டு வர நான் பிரசங்கிக்கிற இயேசுவால் மட்டுமே முடியும். அவர் அமை சுருட்டை விரும்பாத தேவன், அவர் சாராயத்தை விரும்பாத தேவன், அவர் விபச்சாரத்தை விரும்பாத தேவன். இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு தெய்வம். ஜோர் அவர் கை தட்டு கொடுப்பாங்களா? ஹல்லேலூயா. 6 நிமிஷம் கூட எடுத்தேன். மன்னிக்கணும். போமா, எழும்புங்கோ. மீதி நாள் சாப்பாடு வச்சிருக்காங்களா? எழும்புங்க, எழும்புங்க. தேவன் நல்லவர். அல்லேலூயா. கனம். இந்த பைபிள்ல நான் வாசிச்சிருக்கேன், நம்ம படிச்சிருக்கோம். நல்ல வஸ்திரம் உடுக்கவும் நல்ல ஆகாரம் புசிக்கவும். படிச்சிருக்கீங்களா? நல்ல வஸ்திரம் உடுக்கவும் நல்ல ஆகாரம் புசிக்கவும். வெளிப்படையா சொல்லுகிறவர் நாம் பிரசங்கிக்கிற தெய்வம் இயேசு. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், அம்மா சில நேரத்தில் நாம் தவறு செய்யும் பொழுது ரொம்ப கடிந்து கொள்ளுவார். அப்பா சில நேரத்தில் நம்ம பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது கடிந்து கொள்ளுவாங்க. ஏன் தெரியுமா?
நம்முடைய வாழ்க்கையில் கனவீனம் வந்து விடாதிருக்கும்படி, கனவீனம் வந்து விடாதிருக்கும்படி. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ஆண்டவருடைய நேச்சர், கேரக்டர் என்ன? அவர் யாரையும் கனவீனம் பண்ணவே மாட்டார். பைபிள் சொல்லுது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அழகு வார்த்தவர். இல்லையாம்மா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த கல்யாண வீட்டில் ஒரே தாயின் பிள்ளைகள், ஒரே தகப்பனின் பிள்ளைகள். ஒரு குடும்பம், ஏழை குடும்பம். அந்த திருமண வீட்டில் புறக்கணிக்கப்பட்டு நின்றதை கண்டேன். இன்னைக்கு பகல்ல நடந்த ஒரு சம்பவம். நான் உங்கள்கிட்ட போய் பேசினேன். என்ன நீங்க ஒதுங்கி நிற்கிறீங்க? அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர் ஐயா, அவங்க ஸ்டேட்டஸுக்கு நம்ம இல்லை, வந்து ஓரமா நின்று போகிறோம். இல்லை, இந்த உலகத்தின் மனிதர்கள் நம்மை புறக்கணிப்பார்கள். ஆனால் இயேசு அப்படி இல்லையே. இயேசு என்ன சொன்னார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் சுவாசமாயிருங்கள், என் பிதாவினிடத்திலும் சுவாசமாயிருங்கள் என்று சொல்லிவிட்டு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்று சொல்லிவிட்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, அடுத்த வார்த்தையை சொல்லுங்க, நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி. அப்ப ஆண்டவர் கனவீனத்தை விரும்புகிறவரா? இல்லை. அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் எனக்கும் ஒரு இடம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன். அப்போ இன்னைக்கு நம்ம எடுக்கணும் ஒரு தீர்மானம். அங்கே அவர் இருக்கிற இடத்தில் அவருக்கு ஒப்பாக நான் இருக்க வேண்டுமானால், இன்றைக்கு நான் இருக்கிற இடத்தில் என் அருகாமையில் அவரை நான் வைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை நீங்கள் செய்வீர்களானால், இந்த முதல் நாள் இரவிலே கர்த்தர் சொன்னார், நான் உங்களை கனம் பண்ணுவேன். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அப்படியே நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி, 2000 வருஷங்களுக்கு முன்பு ஏன் அவர் சிலுவையில் தன்னை கனவீனப்படுத்த ஒப்பு கொடுத்தார்? 2000 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் ஏன் தன்னை கனவீனப்படுத்துவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார்? உங்களையும் என்னையும் உலகம் கனவீனப்படுத்தாதிருக்கும்படி. ஒரு நிமிஷம் கை உயர்த்த முடியலன்னா கையை நெஞ்சு மேல வச்சிருங்க. என்ன, ஒரே ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரே. ஒரே ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் கனவீனத்தை விரும்புகிற தேவன் அல்ல, கனவீனப்படுத்துகிறவரும் அல்ல, கனவீனத்தை விரும்புகிறவரும் அல்ல, நீர் கனப்படுத்துகிற தேவன். ஆகவே உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுகிறேன். இந்த கனம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உரியது. இரண்டாவது, இன்னைக்கு ராத்திரி நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்த நிலைக்கு ஒப்புக் கொடுக்கணும். ஒருவேளை கடந்த நாட்களில் ஏதேனும் தேவனை துக்கப்படுத்தும் காரியங்கள், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்குமானால், இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே, ஆண்டவரே, என்னை உம்முடைய பரிசுத்த கரங்களில் நான் ஒப்புக் கொடுத்து விடுகிறேன். ஒரு நாளும் என்னை கனவீனத்திற்கு கொண்டு போகிற அந்த பாவ வாழ்க்கை என்னில் வந்துவிடவே கூடாது. உங்க எல்லா வலது கரத்தை நெஞ்சு மேல வச்சிட்டு, ஆண்டவரே, உங்கள் மார்போடு அணைத்துக் கொண்டு சொல்லுங்க, நீர் கனவீனத்தை விரும்புகிறவர் அல்ல, நீர் கனப்படுத்துகிற தேவன். அந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க பிரதர். இந்த மைதானத்தில் அந்த சத்தத்தை இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த சத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை இந்த சத்த எல்லையில் வாழ்க்கையில நான் கனவீனமான ஒரு பாத்திரமா, என் குடும்பத்தில் கனவீனமான ஒரு பாத்திரமா, என் வேலை செய்கிற இடத்துல நான் கனவீனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறேன் என்று அவமானத்தை அனுபவிக்கிற யாரேனும் என்னுடைய சத்த எல்லையில் இருக்குவீர்களானா, இந்த முதலாவது நாளிலே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், உன் நிலைக்கு நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். உங்கள் நிலைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஐயா, வசதி இல்லாத ஒரு மனிதனாய், ஐயா, வாழ்க்கையில் கனவீனத்தை கண்ட ஒரு மனிதனாய் நான் வாழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ராத்திரியில் இயேசுவின் அன்பை குறித்து நான் படித்திருக்கிறேன். இன்று இரவில் அவர் என்னை கனப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் காதுகளில் விழுந்திருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிடுகிறேன் என்று சொல்லுவீர்களானால் இன்றைக்கு ராத்திரி சொல்லுகிறேன், இந்த 2025 வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை கனப்படுத்துகிற வருடம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி ஏன் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? ஒரு கணம் ஆவியில் நிரம்பி நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடாது? ஒருவேளை ஏதேனும் பின்மாற்றங்களோ, ஏதேனும் ஆண்டவரை விட்டு விலகி போன அனுபவங்களோ, ஏதேனும் பாவத்திற்கு இடம் கொடுத்த அனுபவங்களோ இருக்குமானால் இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னை கனவீனப்படுத்திவிடும். அதை விட்டு வெளியே வாருங்க, அதை விட்டு வெளியே வா. ஒரு கண ஆவியில் நிரம்பி தேவனை ஏன் துதிக்க கொண்டு, ஒருவேளை கடந்த நாட்களில் தேவனை விட்டு விலகி போன அனுபவங்கள், தேவ கிருபையை விட்டு விலகி போன அனுபவங்கள், பரிசுத்த வாழ்க்கையை விட்டு விலகி போன அனுபவங்கள், தீர்மானங்களை விட்டு விலகி போன அனுபவங்கள், தெய்வீக சிந்தனைகளை விட்டு விலகி போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு ராத்திரியில் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜீவியத்தில் கனவீனம் வராதிருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற கனம் வர வேண்டுமானால் இன்றைக்கு ராத்திரி கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்க. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் எல்லையில் பரிசுத்தம் எழுதோ என் ஜீவன். எல்லாரும் கைகளை தட்டி பாடுங்க. பரிசுத்தம் பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, இந்த உள்ளத்தை யாரும்